ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் கிரேவி வந்து ஒரு புதுவிதமான ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுள்ள சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து முதல்ல ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு 20லேருந்து 25 அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதோட ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துருக்கேங்க. ஒரு 4 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம், சோம்பு 1 ஸ்பூன், பட்டை, கிராம்பு, அப்புறம் பார்த்தோம்னா கல்பாசி, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி அதையுமே நான் வந்து இதோட சேர்த்துக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு மல்லித்தழை அதையுமே சேர்த்துட்டு அது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து நம்ம இது எல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அதை வந்து அப்படியே பச்சையாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த பேஸ்ட்டை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வானல் வச்சுருக்கேன். அதில் வந்து பிரியாணி இலை 2, மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு எல்லாம் நம்ம ஆல்ரெடி வச்சு அரைச்சிட்டோம், அதனால் அதை சேர்க்கல. சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் இதை சேர்க்குறோம். வேணும்னா போட்டுக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இது வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வதக்கி விட்டாச்சு. இப்போ வந்து 2லேருந்து 3 அளவுக்கு தக்காளி வந்து கட் பண்ணி அதையுமே சேர்த்துக்கிறாங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்குற வரைக்கும் வதங்கிட்டுருக்கட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளியும் வெங்காயமும் நல்லா டீப்பாக வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ண மாதிரியும் இருக்கும். எப்போவுமே பண்ணுற மாதிரி ஒரே மாதிரி பண்ணாமல் வேறு மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து கல் உப்பு கொஞ்சம் சேர்த்து தக்காளி வந்து நல்லா இந்த அளவுக்கு மசிச்சாச்சு. நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. அதையுமே இந்த ஸ்டேஜில் சேர்த்து நம்ம வந்து எல்லாமே இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அடி ஃபுல்லாக கிளறி விட்டு இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுவோம்ல, அது வந்து 1 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி கறியும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்குது இல்லைங்களா, அதையுமே நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து மசாலா அந்த கறி எல்லாமே பிடிச்சி வேகிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் விட்டுருவோங்க. விட்டுட்டு இந்த மாதிரி அடி முதல்ல இப்படி கிளறி விட்டுருங்க. மசாலா வந்து எல்லா பக்கமும் பரவுற மாதிரி கிளறி விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு விட்டுறணுங்க. இப்போ வந்து கறியும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எப்படி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறேன். வச்சு நல்லா கொதிக்க விட்டுருவோம். கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும், சிக்கன் வேகிற வரைக்கும் கொதிக்கட்டும். போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதித்து வந்துருச்சு. மேலே எண்ணெய் தேடி வருது பாருங்கள். அவ்வளோதாங்க, சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, சிக்கன் குழம்பு ரெடி. இந்த மாதிரி ஒரு ஸ்டைலை வந்து நீங்கள் புதுசாக இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.